ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேரலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுருகு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அதோடு சித்திரை மாதம் மட்டுமல்ல, தமிழ் புத்தாண்டான பரபவா வடம் பிறக்கிறது. சித்திரை மாதம் மேசராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதும், 5 கூடிய சூரியன் ராசியிலே உச்சம் பெறுவதும், 2 கூடிய சுக்கிரன் ராசியிலே இருப்பதும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும். சித்திரை மாதம் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும் 8 கூடியவே 12 போகும்போது குருவுடைய வீட்டில் இருப்பது ஒரு மிக சிறப்பான யோகம். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையை கொடுக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி வாகன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சித்திரை மாதம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அரசு காரியங்களை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சூரியனோடு சுக்கிரன் இணைவது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அல்லது வேலையில் மாற்றம் ஏற்படும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமையும். அதே இது இங்கே படித்து முடித்து வேலை இல்லாத ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவியில் ஒற்றுமை, நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே 3இல் குரு இருப்பது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே இது மே 26 குரு பயிற்சி ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதே இது 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போவும் உங்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த மேசராசி நேயர்கள் பூராமே நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள், கட்டட சம்மந்தப்பட்ட துறை இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மேசராசி நேயர்கள் பூராமே அவரவர் வயதிற்கு ஏற்றாற்போல் பலன்களை ஏற்படுத்தும். அதாவது இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். நடுத்தர வயதுகளுக்கு தொழிலில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்குறது, வீடு கட்டுவது, இப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த மேசராசி நேயர்கள் பூராமே அனைவருமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வயதானவர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த மேசராசி நேர்கள் பூராமே ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இந்த மாதத்தில் அதாவது மே மாதம் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வருவதும், மேசத்தில் செவ்வாய் வருவதும், இந்த மாத இறுதியில் வருவது இன்னும் பொருளாதார மாத இறுதியில் நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு. இந்த மேசராசி நேயர்கள் பூராமே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருகு குமரன். நன்றி, வணக்கம்.